சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன், நிறைய முறை பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆயிருக்கிறாங்க, லோக்சபாவில் இருந்திருக்கிறாங்க, அக்காக்கு ப்ரொசீஜர் தெரியும். அதனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு, எந்த விதத்தில் இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும். இது வந்து இதற்கு முன்பு 4 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அசம்பிளிக்கும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியும் இன்னும் 5 ஆண்டுகள் முழுமை பெறும். 2026 எலெக்ஷன் 31 வரைக்கும் போகுது. மாநிலத்தினுடைய உரிமை யாரு பறிக்கிறாங்க? எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கல. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம். ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யாரும் சொல்ல வரது. கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு. நாம் ஒரு மாதிரி இருக்கோம், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க. 51 அப்படித்தான் இருந்தாங்க, 61 அப்படித்தான் இருந்தாங்க, 67 அப்படித்தான் இருந்தாங்க. அதனால் இன்னைக்கு இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள். ஆனால் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, குறிப்பாக எதற்கு இது வந்து நமக்கு வேதனை கொடுக்குதுனாங்கன்னா, பெரோல்ல ஒருத்தவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கேஸை ஃபாலோ பண்ற எல்லோருக்குமே தெரியும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு கோயம்புத்தூர்ல. அது ஆறாத ஒரு ரணமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அது ஒரு ட்வீட் போட்டு ஒரு மாட்டியர் மாதிரி அதை மாத்தி காட்டி, காவல்துறையும் கூட முன்னும் ஒரு பிஜேபி 10 பேர் சேர்றாங்கன்னா அனுமதி கொடுக்காத காவல்துறை எப்படி இத்தனை பேர் சேர்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க? அப்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சம் இன்னைக்கு கோவை மாநகரில் மறைந்த திரு பாஷா அவர்களுடைய பூத உடலுக்கு அவங்க எப்படி கொண்டு போக அலோ பண்ணாங்க, அதை எவ்வளவு கம்யூனல் டென்ஷன் அதை உருவாக்கும். இப்பதான் கோயம்புத்தூர்ல பல விஷயங்கள் நடந்து என்னைய மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது. அதனால் திமுக அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அரசில் இருக்கும் பொழுது எதை வேரோடு அறுக்க வேண்டும், தீவிரவாதத்தை வேரோடு அறுக்கணும். மற்ற இடத்துல ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்துறாங்க, எல்லோருக்கும் அனுமதி இருக்கு. இது ஊர்வலம் என்பது இன்னைக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கல, சேர்ந்துட்டாங்க, நாங்கள் என்ன பண்றது? அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வர்ற வெள்ளிக்கிழமைய கருப்பு நாளாக அணிவித்து அவர்களும் ஊர்வலம் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது பிளாக் டே ஃபார் ஸ்டேட்ஸ் லா அண்ட் ஆர்டர், கருப்பு தினம். அதனால் கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் நாங்களும் இன்னைக்கு வந்து ஊர்வலம் எடுப்போம், கருப்பு நாளாக இதை எடுப்போம். அதனால் எங்களுடைய வேலை தலைவர்களாக எல்லார்கிட்டையும் பேசுறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதை உருவாக்கியது யார்? ஆளும் கட்சி. இதை கையாண்ட விதம் சரியில்லை. காலையிலே இல்லை, மத்தியானம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருந்து இல்லை, வீட்டில இருந்து இருக்கு. அதனால தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், கோவை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆர்டிபிஷியலா எல்லாரையும் ஹீரோ, எல்லாரையும் மாட்டியர்னு சொல்றோம். இறந்த பிறகு எல்லா மனிதர்களுக்கும் நாம் மரியாதை கொடுப்பது வழக்கம் தான். இவர் யாரும் தப்பா பேசலைங்க, அவர் செஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஊர்வலமாக அதை கௌரவப்படுத்த வேண்டுமா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. அது டிடிவி தினகரன் வந்து அவங்களுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நம்முடைய கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர், வலிமையான ஒரு தலைவர். அவர் எதற்காக அந்த இயக்கத்தை நடத்துறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே நேரத்தில் அண்ணன் சொல்ல கருத்து என்னன்னா, இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில் இருக்கு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், உங்க கட்சியை பத்தி பேசுங்கன்னா பொதுக்குழுல பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க கட்சி எப்படி வளர்க்கணும், உங்க கட்சி எப்படி கொண்டு போகணும்னு பேசுங்கன்னா அண்ணன் வந்து பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் என்ன, 2004 என்ன, பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் தான் எங்க ஆஃபீஸில் பவர் பாயிண்ட்லாம் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னைக்கு மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அதெல்லாம் பேசுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய வளர்ச்சி பல மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேற்றைய பேச்சு நம்ம காட்டுது. நாங்கள் எங்கேயுமே எங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பேசுறோமோ தவிர இந்த கட்சி இப்படி இருந்துச்சு, 2010 இப்படி 15 இப்படின்னு பேசலாம்.
அதனால அண்ணன் தினகரன் அவர்கள் பேசியிருப்பது அவங்களுடைய கருத்தை அதிமுக எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கறாங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில தமிழகத்திற்கு மாற்று அரசியல் வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டு இருக்கோம். அண்ணன் தினகரன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய இன்றைய நிலைமையை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம்.